நம்ம வீட்டில் செய்கிறத நம்ம வீட்டில் செஞ்சிடணும், செஞ்சு பார்த்துடணும். நான்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எங்கேயோ எப்பயோ தான் செய்வேன், எப்பயோ தான் குடிப்பேன். பிள்ளைங்களோட போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ தான் குடிப்பேன். ஆனால் யோசிப்பேன், இதில் என்னென்ன போட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நேரடியாகவே கேட்டுருவேன், ஏன்பா தம்பி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, நல்லா இருக்குடா, ரெண்டு ரெண்டு பாராட்டை போடுவேன். என்னடா போட்டிருக்க, இது போட்டிருக்க, இது போட்டிருக்க, வேறு என்னடா போட்டிருக்க அப்படின்னு கேட்டு அதையும் வாங்கிடுவேன். வாங்கி அப்படியே நான் ட்ரை பண்ணுவேன். எப்படி இந்த சாக்கோ பார், இந்த மேக்னம் ஐஸ்கிரீம், இதெல்லாம் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்ததுப்பா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த சாக்கோ பார் ஒன்று வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை வந்து நல்லா அந்த கண்ணாடி கிளாஸ்லேயோ ஏதோ ஒரு கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அது மெல்ட் ஆகிடுது. மெல்ட் ஆகிட்ட உடனே ஒரு 2 ஐஸ் க்யூப், அப்புறம் காய்ச்சின பால், அப்புறம் கொஞ்சமாக காஃபி தூளை போட்டு இந்த பால்லையே நல்லா சர்க்கரையை போட்டு ஒரு பாக்ஸில் குலுக்குனீங்க, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் குலுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, மூடி போட்டதில். அப்படியே அது ஒரு நுரைச்சி வரும். அதையும் அது உள்ளே ஊற்றுங்க. ஊற்றிட்டு குடிச்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அந்த சுகரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம குளுக்கிறதுல போட்டு சுகரு, காஃபி தூள் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தான் விடணும். விட்டு நல்லா குலுக்கிட்டே இருந்தீங்கன்னா நுரா நல்லா வரும். அதை எடுத்து அதில் ஊற்றி அந்த காஃபி மில்க் ஷேக், காஃபி கோல்டு காஃபியை குடிச்சு பாருங்களேன். காஃபி டேலாம் என்னத்துக்கு, நம்மளே தயாரிக்கலாம். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் காஃபி டேலாம் போனது கிடையாது. நான் வந்து அப்படியே சைடில் நம்ம வீட்டு கிட்டக்க இருக்கிறதுல மெயின் ரோடெலாம் போகிறப்ப பார்த்தா, அட தெய்வமே, இந்த காஃபியை 2 மணி போகிறப்பையும் பார்ப்பேன், அந்த ஜோடிங்களை வரப்பையும் பார்ப்பேன். அது இருக்கும் இடையே ஒரு 2 மணி நேரம். இதையாடி இவ்வளோ நேரம் உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிப்பேன். அதனால் அதை நம்ம வீட்லேயே செய்யலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். தண்ட செலவுலாம் பண்ணக்கூடாது. ஒரு கோல்டு காஃபி நம்ம வீட்டில் போட முடியாதா? அதுக்கு எதுக்கு? அது வந்து 200 250 இப்போலாம் எவ்வளோ தெரியலங்க. அந்த மாதிரி எதுக்கு அவ்வளோ போய் அது